விவாதத்தை விட்டு விடுங்கள். என்னங்க விவாதம்? சொல்லுங்க. விவாதம் நான் சொல்லும் போது எல்லாம் சொல்லணும். விவாதத்தை விட்டு விடுங்கள். ஏன் வேண்டாம் விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லுவோம்ல. இன்னைக்கு சங்கீத பகுதியில் அவங்க கரெக்டா சொன்னாங்க, விவாதத்தை விட்டு விடு. ஒரு தேவனுடைய பிள்ளை வாயில விவாதம் வந்துகிட்டே இருக்க கூடாது. நீதிமொழிகள் 17:14 சொல்லுகிறது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டையோட ஆரம்பம் மதகுன்னா என்னது? கட்டி வைத்திருக்கிற தண்ணி தேக்கி அடக்கி வச்சிருப்பாங்கல்ல நீர்நிலைகள்ல, பெரிய ஏரிகள்ல, அதை போட்டு ஒரு பெரிய பாத்தீங்கன்னு சொன்னா மடைய திறந்து விடுறதுக்கு முன்னாடி அதை அடக்கி பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பெரிய இரும்போட. இதை அதை திறந்து விடுறப்ப அப்படியே மெதுவா கிளம்பும். அப்படியே போக 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 அதோட தீவிரம் அதிகமாகிரும். அதே மாதிரிதான் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல மெதுவா கடந்து வரும். ஆனா அது பெருசாகிறதுக்கு முன்னாடி, விவாதம் எழும்பு முன்னாடியே அதை விட்டுவிடு. ஒரு சிறிய வாக்குவாதம் வரும், ஒரு சிறிய தர்க்கம் வரும். அப்படியே பார்த்தா அது சண்டையாய் பெரிதாய் உருவெடுத்து விவாதம் ஆகி பார்த்தா பெரிய மல்லுக்கட்டுக்குள்ள கொண்டு போய் அது ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுது. அது ஏண்டா இப்படி கடைசியில முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏண்டா இப்படி நடந்துகிட்டோம்னு சொல்லி நம்மையே என்ன செய்யறோம்னா நாம் நொந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது போய்விடுகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளையே, விவாதம் வருவதற்கு முன்பாகவே அதை ஸ்டாப் பண்ணிரு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரு. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடுன்னு கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. யாக்கோபு 1:19 பாக்குறோம் இல்லையா? எப்படி பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க, கோபிக்கிறதுக்கு பேச பொறுமையாயிரு. அதான் விவாதம். வாய் எனக்கு ஒரு வார்த்தை அவங்க சங்கீத பகுதியை சொல்லும் போது, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் வாசல் வாய் தான். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் வாசல் வாய். நல்ல வார்த்தையை பேசினாங்க. அப்ப இங்க பாக்குறோம், பேசுறதுக்கு பொறுமையாரு, பேச பொறுமையாரு. மகளை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி அப்படி பேசும். அதை கேட்கணும், பொறுமையோடு கூட அதை கேட்டு என்ன முதல்ல அது என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். கேட்கறதுக்கு முன்னாடி பிரதியுத்தரம் சொல்லக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்க. பேச பொறுமை. 4வது அதிகாரம் எடுப்பா. யாக்கோபு 4:1-3 வசனங்களை படித்து பாருங்க. உங்களுக்குள்ள யுத்தமும் சண்டைகளும் எதனால வருது? உங்க அவயவங்கள்ல, நம்முடைய அவயவங்கள்ல மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கான். என்னது? இச்சைகள். இச்சை, பிரியாணி திங்கிற இச்சை இல்ல, என்னதான் இருந்தாலும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? சிலர் டெய்லி கறி சாப்பிடலன்னா என்ன செய்ய மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குது. இச்சை. எப்போவாவது சாப்பிடுற மாம்சம் எப்பயாவது சாப்பிடலாம், ஆனா டெய்லி சாப்பிட்டே ஆகிறவன் அவன் இச்சை பிடிச்சவன். உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகள். நீங்க இச்சித்தும் கிடைக்கல, நீங்க கொலை செஞ்சோம், பொறாமை உள்ளவர்களா இருந்தோம், அடையவே மாட்டீங்க. நீங்க சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்ல, கிடைக்கிறது இல்ல. ஏன்னா நாம பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாம்சமான இந்த கிரியைகளை, இந்த சண்டைகளை, இந்த பொறாமைகளை நம்மளை விட்டு ஒழிக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. திரும்ப அதையே நம்ம செய்யறோம், திரும்ப திரும்ப. பாருங்க, இயேசுவி நாமத்தினால நம்ம எதையெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுறணும். இங்க நம்ம பார்க்கிறோம், விவாதத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே.
சண்டை, வாக்குவாதம், தர்க்கம், பொறாமைகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகியிரு. பைபிள் சொல்லுது, சீர்கேடான பேச்சுக்களுக்கு விலகியிரு. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற காரியங்களுக்கு விலகியிரு. விலகி ஜீவி. ஆமென்.